விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம், அதாவது கொடி தக்காளி வளர்ப்பு பற்றி தான். தக்காளி வளர்ப்பு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது என்னங்க கொடி தக்காளினா, இது வந்து ஒரு 6 அடி 7 அடி வளரக்கூடிய ரகம் தான். சரிங்களா? என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா சாகோ. இப்போ வந்து சீசனுங்கிறதுனால இந்த ஆடிப்பட்டம் நிறையா பேர் நடுவாங்க. சீசனுங்கிறதுனால நம்மளுக்கே இப்போ நாற்று கொடுக்க முடியாத பட்சத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நாற்று வந்து ஒரு நர்சரிலையும் 40-50 நாற்று போட்டனாலும் டெலிவரி கரெக்டாக டெலிவரி போயிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து நல்லா சீசன், அதனால் எல்லாருமே நடுவாங்க. இந்த ஆடிப்பட்டங்குள்ளே எல்லாருமே நடுவாங்க அந்த தக்காளி. அதுவும் பாருங்கள், இதில் வந்து A to Z, அதாவது நடுறதுலேருந்து ஆரோஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்லா ஹைட்டும் ஏறுற செடி தான். பாருங்கள், இப்போ வீடியோவில் ஏற்கனவே வந்து காட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ முழுமையாக நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடுறது பார்ப்போம். ஏற்கனவே இங்கே வந்து ட்ரிப்பிகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது உழவு நல்லா ஓட்டிட்டு ரொட்டேட்டரை விட்டு மண்ணை நைஸ் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். 3க்கு 1.5, அதாவது ட்ரிப்பிகேஷன் வந்து 3க்கு 1.5. இந்த ஓஸுக்கு வந்து 3 அடி போட்டிருக்காங்க. லென்த்தில் வந்து 1.5 அடிக்கு ஒரு நாற்று நடுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 8000 நாற்று பிடிக்கும். சரிங்களா? நாற்று இதுமாரி தான் ட்ரேவிலேருந்து வச்சு கொடுப்போம். ட்ரேவிலேருந்து வச்சு இதுமாரி பிடுங்கி கொடுத்துருவோம். நம்ம இதுமாரி நீங்கள் பிடுங்கி கொடுத்த பிறகு எடுத்து இப்படி தான் நீங்கள் நடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நடுறது எப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே காட்டியிருப்பேன். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும். அதனால் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு வந்து எல்லாவுடைய ஸ்கிப்பும் இருக்குது. அதாவது எப்படி உரம் பண்ணுறது, என்ன உரம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. பொறுமையாக நின்று நிதானித்து அந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தக்காளி வளர்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையாக அந்த வீடியோவில் தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எப்படி நட்டுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. 3 அடி அகலம், 3 அடி போதும். ட்ரிப்பிகேஷன் எப்பவுமே வந்து 4க்கு 1.5 போடுவாங்க, இல்லை 3க்கு 1.5 தான் போடுவாங்க. இந்தமாரி நான் நட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல் நல்லா வீடியோ நல்லா பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? இதிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக இப்படி தான் செடி நட்டுருக்கோம். செடி எப்பயுமே ஈவினிங் டைமில் நடுங்க. அப்படின்னா தான் நைட்டு குளிர்ச்சியாக இருக்குள்ள செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா வரும். நீங்கள் நார்மலாக நடுறதுனால பார் போட்டு நடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது ஃபஸ்ட்டே முடிஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 5 to 7 நாளில் இப்படி தான் நாற்று இருக்கும். எல்லாமே வந்திருக்கும். அப்போ ஏதாவது பிழைப்பு வீழ்ந்தாலோ நமக்கு ஏதாவது இருந்தாலோ திரும்ப நாற்று வந்து வாங்கி போட்டுருங்க. 5 to 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12 நாள் ஆகிட்டு இந்த நாற்று. சரிங்களா? அடுத்த ஸ்டேஜ் வந்து 12 நாள் ஆகிட்டு களை இல்லாமல் தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ட்ரிப்பிகேஷனுக்குள்ளே அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம தண்ணி விட்டுட்ருக்கோம். அதனால் களை வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா களை எதுவுமே இல்லை. இப்போ நல்லாவே பார்த்தா தெரியும். இது வந்து 12 to 15 நாள் ஆகிட்டு இந்த நாற்று. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, அந்த அளவுக்கு இதுன்னு. அதே போல் காட்டில் நல்லா சத்து இருந்தால் தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏறும். சரிங்களா? பில்லு இல்லாமல் இருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 to 22 நாள் ஆகிட்டு இந்த நாற்று. 25 நாள் கிட்டத்தட்ட இப்போ இந்த நாற்று ஆகிட்டு. பட் எக்ஸாக்டாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 25 நாள் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த நாற்று ஆக போகுது. 1 மாதம் ஆகக்குள்ளே பாருங்கள், நாங்கள் கழியெலாம் நட்டு ரெடியாக வச்சுட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இதில் வந்து என்னென்ன ரகம் நட்டுருக்கோம்னா சாகோ நட்டுருக்கோம், 765 ஈஸ்ட் வெஸ்ட்டில் இது 765 ஜீவன் நட்டுருக்கோம், ஜிஞ்சிந்தா கம்பெனியில் வந்து சாகோ நட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து அந்த 25 நாளில் நம்ம வந்து ஒரு உரம் ஒன்று கொடுக்க போகிறோம், கலப்பு உரம். சரிங்களா? கலப்பு உரம் இங்கே பாருங்கள், புண்ணாக்கு, DAP இந்தமாரி ரகங்கள் எல்லாமே. ஏன்னா நமக்கு கெமிக்கல் அடியில் இங்கே வந்து எப்படின்னா கெமிக்கல் கொடுத்து தான் அடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையில் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். உரம் எப்படி போடுறாங்கன்னு நல்லா பார்த்துங்க. இந்தமாரி தான் உரம் போடணும். உரம் போட்டு நீங்கள் மண் அணைக்கணும். சரிங்களா? சில பேர் பண்ணுற தப்பு அதுதான். உரம் போட்டு மண் அணைக்கிறதில்ல. மண் கண்டிப்பாக அணைச்சாதான் அந்த உரம் வந்து அந்த இதுக்கு ஏறும், செடிக்கு வந்து சத்துவையாக ஏறும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்தமாரி உரம் இப்போ எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத, உரம் இந்தமாரி தான் வாய்க்கால் ஓரமாக சைடில் போட்டு இப்படி தான் நீங்கள் மண் அணைக்கணும். சரிங்களா? அதே கரெக்டாக அந்த 1 மாதம் நாற்றுல வந்து மண் அணைச்சிடணும். ஏன்னா அப்போ வந்து அதுக்கப்புறம் செடி வந்து அதுக்கப்புறம் மண் அணைக்க முடியாது. ஏன்னா செடி அதுக்கப்புறம் ஹைட்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஹைட்டு ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் செடி வந்து மண் அணைக்க முடியாது. அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக 1 மாதத்துலேயே செடி வந்து எந்த பக்கம்னாலும் ஃபுல்லாக அணைச்சிருங்க. பாருங்கள், நான் எப்படி அணைச்சிருக்கணும் அதேமாரி நீங்களும் அணைச்சிங்க. ஓஸை தூக்கி எட்டண்டை போட்டு ட்ரிப்பிகேஷன் போட்டுருந்தா அப்போ பண்ணிக்கங்க. இல்லை நார்மலாக நாங்கள் பண்ணியிருக்கோங்க அப்படிங்குள்ள நீங்கள் இது பண்ணிக்கங்க. சரிங்களா? கரெக்டாக 30 நாள் நாற்று ஆகிட்டு 30 நாள் 32 நாளில் வந்து பூ எல்லாமே ஒன்று ஒரு பூ கொடுக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பூ எப்படி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. 30 நாளில் இந்த அளவுக்கு ஹைட்டு வந்துடும். 30-35 நாளில் நமக்கு வந்து ஹைட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த நூல் கட்ட ஆரம்பிக்கணும், சன்னல், அதாவது கொடி கட்ட ஆரம்பிக்கணும். நமக்கு மேலே ஒரு ட்வின், அதாவது இப்போ அதையும் தெளிவாக உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன் எப்படி ட்வின் கட்டுறது அப்படிங்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே கொம்பு நட்டாச்சு. இப்போ இதில் வந்து சன்னமான ஒரு சன்னல் வாங்கிட்டு வந்து அந்த பாருங்கள் 2 இடத்துல விட்டு இறுக்கி கட்டி வச்சுருக்கிறோம்.
சரிங்களா. ஒரு செடிக்கு ஒரு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கு. அதுக்கு போல் ஹைட்டு ஏற ஏற மேலே வந்து ட்வின், அதாவது ட்வின் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு பண்டல் 50 ரூபா 60 ரூபா இருக்கும் தான். இந்த ஸ்டெம்புக்கும் அந்த குச்சிக்கும் ஈத்து கட்டிட்டு அங்கே பாருங்கள் எப்படி கட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் இவ்வளவுக்கு செலவு பண்ணால் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 50 டன் 60 டன் எடுக்கிறவங்களாம் வாய்ப்பு இருக்குது. நிறைய எடுத்திருக்காங்க. 50 டன் 60 டன் தக்காளிலாம் எடுப்பாங்க. அதனால தான் அங்கே பாருங்கள் எப்படி கட்டுறாங்க பாருங்கள். அதேமாரி நீங்களும் வந்து கட்டிங்க. இதில் வந்து சில பேர் எதுக்கு தான் நான் A to Z இந்த வீடியோ அதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து போட்டது, சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கரெக்டாக பராமரிக்கிறதில்ல, கரெக்டாக பண்ணுறதில்ல, எங்களுக்கு சரியாக வரதில்லைங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் இதில் வந்து கிரீன் ஷோல்டர் இருக்குது, ஒயிட் ஷோல்டர் இருக்குது அந்த தக்காளியிலே, சரிங்களா. அதாவது பச்சை தக்காளின்னு பச்சையாக தக்காளி ஒன்று வரும், வெள்ளை தக்காளின்னு ஒன்று வரும். அதையும் இப்போ வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இப்படி தான் கொடி கட்டி எல்லாமே கொடி கட்டி ஏற்றணும். அதுக்கு அடுத்தது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 to 65 நாள் 70 நாளில் நமக்கு ஈல்டு இந்தமாரி கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா. 70 நாளில் அங்கே பார்த்துங்க எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குது அப்படின்னு நல்லாவே நீங்களே பார்த்தா தெரியும். 70 நாள் 75 நாள்லாம் இந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா. பாருங்கள் பக்காவாக எப்படி செடி எவ்வளோக்கு ஹைட்டு ஏறிக்குது. இது இடையில் வந்து மருந்து கொடுக்கலாமா அப்படின்னா மேலே கண்டிப்பாக மருந்து கொடுத்துருக்காங்க. அது பட் அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த சுருட்டல் நோய் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா கரெக்டாக பக்கத்தில் உள்ள அக்ரோ சென்டரில் அக்ரியை விசாரித்து கரெக்டாக பண்ணி எடுத்துங்க, சரிங்களா. எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குன்னு பார்த்துங்க. காயும் அந்தளவுக்கு காப்பு திறனும் வந்திருக்கு, ஹைட்டும் போயிருக்கு. ஹைட்டும் வந்து ஒரு 6 அடி 7 அடி வரைக்கும் ஹைட்டு வந்திருக்கு. நம்ம உள்ள ஆள் நின்னாவே தெரியாத அளவுக்கு ஹைட்டு போயிருக்கு. ஏன்னா இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சரிங்களா. எந்த அளவுக்கு ஹைட் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். செடியும் வந்து எந்த ஒரு அதாவது சுருட்டல் நோயோ இல்லை மற்ற நோயோ எதுவும் விழாமல் இருக்குது. இப்போ பாருங்கள் கடைசியாக அறுவடைக்கு வந்துருச்சு. அறுவடைக்கு வருதுன்னா கரெக்டாக 80 நாள் 90 நாளுக்குடைய அறுவடைக்கு வந்துச்சு. இப்போ தான் பறிப்பு பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பறித்து இது போல் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான், சரிங்களா. இதுதான் லாஸ்ட் ஹைட்டு. ஒரு 7 அடி வரைக்கும் வளரும். பழம் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். காப்பு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற காயே பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஒரு இந்த இடத்துல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதுமாரி எல்லா லைன்லேயும் இருக்கும். நம்ம ஒரு நாற்று தான் நடுறோம், 2 நாற்று நடுறதில்ல. பாருங்கள் இப்போ நல்லா தெளிவாக காட்டுறீங்க பாருங்கள். வயலில் எந்த ஒரு பில்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. குச்சை வச்சு கட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு ஹைட்டு ஏறிக்குது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த வயலில் மட்டும் ஒரு 50 டன் 60 டன் பழம் பறிச்சிருக்குது, சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து இல்லைங்க எங்களுக்கு தக்காளி வச்சு நல்ல லாபம் எடுத்தவங்களும் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் நமக்கு இல்லைங்க ஒன்றும் செட் ஆகலை, நல்ல ரகமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. காயும் அதே போல் நல்லா பெருவிட்டு காயாக தான் வரும். எதுவும் வந்து சின்னதாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே பெருவிட்டு காயாக தான் வரும். அதே போல் தைரியமாக வந்து சாகோ 765 இப்போ வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில் வரதில்லை. சாகோ 765 அதை விட்டால் சிவம், இது 3 எப்பவுமே நம்மள்ட்ட ரெடியாக இருக்கும். எப்போ வேணால் கால் பண்ணி எடுத்துங்க. இது போல் தான் வந்து நமக்கு அட்டைப்பொட்டியில் வந்து பழத்தையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நல்லா க்ரீன் நல்லா ரெட்டில் வந்து எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள், சரிங்களா. அதே போல் நாற்று வேணுங்கிறவங்க மேலே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் நாற்று டெலிவரி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி. நன்றி, வணக்கம்.